Senior Consultant Neurology, Parkinson's Disease and Movement Disorder Specialist and Deep Brain Stimulation Expert, Dr. Vikash Agarwal. Our neurologist, Dr. Shubha Subramanian. Our neurosurgeon, our epilepsy and functional neurosurgeon, Dr. K. Vishwanathan. Our neurosurgeon, Dr. K. Sudhakar. Joining us today with the neurosciences team is our medical superintendent, Dr. Purna Chandran. Thank you, doctors, for taking time in spite of your busy schedule to be here with us. Last but not the least, joining us today is the SBU head and zonal director of Fortis Hospital, Chennai, Mr. Venkata Fanidar Nelluri. Let me not take much more of your time. I request Dr. Bhanu to take things forward. Neurology, neurosurgery, neurosciences பத்தி சொல்றதுக்கு நியூராலஜினாக்கே all of us think lot of disability. Stroke வந்தா கை கால் வராம போயிடுது. The whole thing becomes a burden to the family. அவங்க என்னைக்கு சரியாவாங்கங்கிறது தெரியாது. வேற ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருந்தா அதே மாதிரி டிசபிலிட்டி இருக்கு. பார்க்கின்சன்லயும் டிசபிலிட்டி வரலாம். இப்ப வயசு ஆக எல்லா டிசபிலிட்டியும் கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் 70க்கு மேல தாண்டியாச்சு. இப்ப 90+ எல்லாம் நம்ம நிறைய பேரை பாக்குறோம். சோ நம்ம ஒரு சில கண்டிஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூராலஜினா நம்ம என்ன நினைக்கிறோம்? தலைவலி, எபிலெப்சி, ஃபிட்ஸ், ஸ்ட்ரோக் நினைக்கிறோம். அது இல்லாம வேற நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ங்கிறது. நீங்க எல்லாரும் பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்திருக்கீங்களா? பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் நடுக்கத்தோட இருக்கிறது. சாதாரணமா அவங்களுக்கு கொஞ்சம் கை நடுக்கம் இருக்கும். அவங்க ஸ்லோவாயிடுவாங்க. ஒரு தாத்தா வந்தாரு, இன்னத்துக்கு வந்தாருன்னா என் பேரை சொல்றான், நான் ரோபோ மாதிரி நடக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க என் மாசம் நடப்பாங்க. பார்க்கின்சன்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 4 ட்ராப்னு பேரு. TRAP. ட்ரெமர்ஸ் நடுக்கம், R ரிஜிடிட்டி ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த லிம்ஸ், ஏகைனீசியா ஸ்லோனஸ். எல்லா ஆக்டிவிட்டிஸும் அவங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். அவங்க பேசுறது, அவங்க நினைக்கிறது, அவங்க மூவ் பண்றது, சாப்பிடுறது மணிக்கணக்காகும். வீட்டுல ஒரு தாத்தா இருந்தா நான் சொல்லுவேன், எவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, சீக்கிரம் சாப்பிடக்கூடாதுன்னு. எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் P இஸ் பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன். அவங்களுக்கு நடக்கிறச்ச பிரஷர் குறைஞ்சிடலாம், விழறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ ட்ராப் ஞாபகம் வச்சுட்டா பார்க்கின்சன் ஞாபகம் இருக்கும். ட்ரெமர்ஸ், ரிஜிடிட்டி, ஏகைனீசியா, பாஸ்டுரல் இன்ஸ்டெபிலிட்டி, நடுக்கம், ஸ்டிஃப்னஸ், கை கால் எல்லாம் ஸ்டிஃபா இருக்குது. ஒரு சைடு ஜெனரலா, இன்னொரு சைடோட ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு ஸ்லோவா இருப்பாங்க, விழறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இல்லாம அவங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை வரலாம், அல்லது அவங்களுக்கு யூரின் விகாஷ், இப்போ எனக்கு பேசுறதுக்கு ஜாஸ்தி இல்ல, எல்லாத்தையுமே டாக்டர் விகாஷ் சொல்லிட்டாரு. ஆபரேஷன்னா என்ன அப்படின்றது. நான் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் மட்டும் பேசுறேன். அதாவது நான் நியூரோ சர்ஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். பார்க்கின்சன்ஸ் நோய்க்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன்? நார்மலா இது மருந்து மட்டும் கொடுத்து இந்த நோயை குணப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மூளைக்குள்ள போடக்கூடிய இந்த பேஸ்மேக்கரை வச்சு இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கரெக்டான துல்லியமான 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டருக்கு உள்ள எரர் இருக்கும். அந்த மாதிரியான அறுவை சிகிச்சை இது. சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய பாட்டிக்கு கூட இப்ப யோசிச்சு பார்த்தா பார்க்கின்சன்ஸ் நோயில தான் அவங்க இறந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ், மருந்து கூட இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன்ஸ் கிடையாது. பட் இப்போ 2023 நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது இப்போ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுடைய நாட்டிலேயே, நம்மளுடைய சிட்டிலேயே வெரி ஈஸிலி கிடைக்குது. இப்போ பல நோய்கள் இருக்கு. இப்போ டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம உட்கார்ந்துகிட்டு செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்துட்டே வேலை செய்யறோம், எக்ஸசைஸ் பண்றது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, கெட்ட பழக்கங்கள் சிலது இருக்கு, ஸ்மோக் பண்றோம், மது அருந்துறோம். இந்த மாதிரி விஷயத்தினால அந்த நோய்கள் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பார்க்கின்சன்ஸ் நோய்க்கு இந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் இல்ல. அவங்க எதுவும் பெருசா தப்பு பண்ணல, ஆனா அந்த நோய் வருது. இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்றதுக்கு தான் ஒரு டீம். நான் மட்டும் ஆபரேஷன் செஞ்சு இது சரி செய்ய முடியாது, அவர் மட்டும் மருந்து கொடுத்து சரி செய்ய முடியாது. மருந்து கொடுத்தும் மருந்துக்கு சரியாக வேலை செய்யாத தருணத்துல இந்த ஆபரேஷன்ன்றது நல்ல ஒரு பலன் அளிக்கும். இப்ப மத்த
அறுவை சிகிச்சை நியூரோ சர்ஜரி, நரம்பியல் அறுவை சிகிச்சை மற்ற சர்ஜரிஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மூளையில ஒரு கட்டி இருக்கலாம், ஸ்பைன்ல கட்டி இருக்கலாம், ஸ்பைன்ல டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்கலாம். இருக்கிற விஷயத்தை எடுத்து அகற்றுறது. நார்மலா இருக்கக்கூடிய மூளையோ ஸ்பைனல் கார்டையோ டேமேஜ் செய்யாம எடுக்கிறது. இதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயின் விஷயம். இந்த அறுவை சிகிச்சை பிரான்ச் அந்த மாதிரி கிடையாது. பார்க்கின்சன்ஸ் நோயை நம்ம சரி செய்யல, அந்த பார்க்கின்சன்ஸ்னால வரக்கூடிய விளைவுகள், கை நடுக்கம், விரைப்புத்தன்மை, ஸ்லோவா நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சரி செய்யறது, சிம்டம்ஸ நிவர்த்தி செய்யறது. அது பேர் தான் ஃபங்க்ஷனல் நியூரோ சர்ஜரி அப்படின்றது. சோ இந்த ஆபரேஷனை பத்தி நல்ல விரிவாவே விளக்கி இருந்தார் சார். பெருசா அதை பத்தி நான் ஜாஸ்தி சொல்ல விரும்பல. இந்த ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்டோடைய ஒத்துழைப்பும் தேவை. சோ அவங்க வந்து ஃபுல் கான்சியஸ்னஸ்ல இருக்கணும். அவங்க கையை தூக்குங்க, பேரை சொல்லுங்க, 1ல இருந்து 10 கவுண்ட் பண்ணுங்க, 10ல இருந்து 1 கவுண்ட் பண்ணுங்க, நாங்க பேசிட்டு இருப்போம் ஆபரேஷன் டைம்லயே. இந்த ஒரு ஆபரேஷன்ல மட்டும்தான் நார்மலா வந்து நியூராலஜிஸ்ட் கிளினிக்ல இருப்பாங்க. ஆபரேஷன் பண்ணக்கூடிய கேஸ்னா எங்களுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்புவாங்க. இந்த ஆபரேஷன்ல மட்டும்தான் அவங்களையே நாங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டுக்கிறோம். சோ ஆஸ் அ டீம் நாங்க இந்த சைடுல தலைக்குள்ள எலக்ட்ரோட்ஸ் விட்டுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பேஷண்ட்ஸ் அந்த பக்கத்துல இருந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாம நினைச்ச இடத்துல தான் அந்த எலக்ட்ரோட் கரெக்டா போகுதா அப்படின்றதுதான் இதுல முக்கியமான விஷயம். மூணாவது பிரிசிஷன். சோ கரெக்டான இடத்துல அந்த எலக்ட்ரோட போக செய்யறது. இந்த ஆபரேஷன் செய்யறதுக்கு ஒரு நாள் முன்னாடில இருந்தே சர்ஜரி ஆரம்பிச்சிடுது. ஆபரேஷனுக்கு முன்னாடி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு அந்த எம்ஆர்ஐ பிளஸ் சிடி ஸ்கேனை கம்ப்யூட்டர் வச்சு ஃபியூஸ் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த நாள் ஃபுல்லா இந்த ஹோல் சர்ஜரி டேக்ஸ் அ ஃபுல் டே பண்ணக்கூடிய ஆபரேஷன். ஆபரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு the main benefit of this is with programming. அதாவது எப்படி நம்ம டிவி ரிமோட் வச்சுக்கிட்டு நம்ம சேனலை மாத்துறோமோ அதே மாதிரி இந்த செஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேட்டரிய டாக்டர் விகாஷ் அவர் ப்ரோக்ராமிங் செஞ்சு அதுக்கு பேஷண்ட்டுக்கு கரெக்டான செட்டிங் எது, கரெக்டான எலக்ட்ரோட் எது வழியா என்ன கரண்ட் எப்படி செலுத்தணும்ன்றது தீர்மானம் செய்யறது. சோ ஆபரேஷன் செஞ்சு விட்ட பிறகு நார்மல் ஆபரேஷன்ல பேஷண்ட்டுக்கு முதுகுலின்னு வருவாங்க, டிஸ்க் ஆபரேஷன் செய்வோம், இல்ல தலைவலின்னு வருவாங்க, தலையில இருக்கிற ரத்த கட்டை எடுத்துட்டு தையல் பிரிச்சோன்னு அவங்க நல்லாயிருவாங்க. அப்படி கிடையாது. இது தையல் பிரிச்சுட்ட பிறகுதான் மெயின் பெனிஃபிட் ஆஃப் த சர்ஜரி. பேஷண்ட் அதன் பிறகுதான் அவங்க அறிவாங்க. சோ இந்த சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பிக்கிறேன். நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருந்தா தாராளமா கேட்கலாம். நைஃப்லெஸ் சர்ஜரின்றது வந்து தலைய ஓபனே பண்ணாம உள்ளுக்குள்ளார நம்ம மேக்னெட்டோ ஏதாவது ஒரு சக்தி வச்சு மூளைக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியை டிஸ்ட்ராய் பண்றது, அந்த பகுதியினுடைய ஃபங்க்ஷனை எடுக்கிறது. சின்ன பகுதி தான், 1 மில்லிமீட்டர் தான், யூசுவலா எதுவும் நடக்காது. சோ அதுக்கும் டிபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிபிஎஸ் நம்ம 2 சைட்லயும் பண்ணலாம். நம்ம ஒரு கால் நம்ம பண்ணிருக்கிற டிபிஎஸ்னால பேஷண்ட்டுக்கு பலன் இல்லை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிடலாம். பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு பர்மனன்ட் டேமேஜும் ஏற்படாது. வேறஸ் உள்ளுக்குள்ளார நம்ம நைஃப் யூஸ் பண்ணலனாலும் பேஷண்ட்டை டேமேஜ் பண்ண முடியும். சோ அந்த ஒரு அண்ட் we can do it only on one side knifeless surgeries-ல. பட் அது ஸ்டிமுலேஷன் கிடையாது. that is lesioning or inhibition, that is destroying one small area of the brain. What is the latest technology? Will you be going for technology, sir? Hospital will be going for technology? See, the question what you are asking is what sir told very clearly is that about lesioning versus DBS. Now DBS is a truly functional surgery, deep brain stimulation, and it gives almost like 10 years of good life. So with age also, as the patient will progress in Parkinson, we can adjust the current, and we are not destroying any part of the brain, as sir told very correctly. But whereas any kind of knifeless surgery or whatever, that surgery usually permanent damage happens. And one very important point is there. Suppose you saw that video, I switched on the current and the tremor stopped. Okay, in lesioning surgeries, they will have very good benefit immediately. Okay, but within 2 to 3 years, the tremors may come back permanently, and that time you cannot again do a same surgery because you've already damaged the important nucleus. So this is a major difference which public has to understand,
because it sounds very lucrative, because you are not doing surgery, it is just like some magnetic or any kind of a non-invasive method. Knifeness na non-invasive method. So that technique is called as MRI FUGS, which machine is available only one place. I mean, there are very few machines in the world, but that is not a new concept. It has been what has been practiced for last 50 to 60 years. The problem there is that when the symptoms come back, you don't have anything else to do because you've already, done a permanent damage. Whereas with DBS, because you have the electrodes all the time and the battery works for 10 to 15 years. So once battery potana, rechargeable battery irukku, adu life na 10 years minimum vela seyum. So somebody who is a 63, 64, you do a DBS, it will last for 10 years, 74, 75, till you can expect him to be more debilitated, progression. So in these 10 years, there are papers by Canadian institutes, okay, like Montreal institutes and all, and one by Dr. Elena Moro, that even after 15 years of DBS surgery, DBS is still valid and working and helping the patient. That is one basic difference between lesioning versus DBS. Whatever method you can do, MRI, ultrasound, lifeless, radiation, that's very விஷயம். But நமக்கு அது வந்து truly functional surgery கிடையாது, because இது ஒரு permanent damage as such. Okay. What is the life of electrodes? Yes, so electrodes life is like permanent. Okay, what we talk about life of the battery. Battery la rendu type battery irukku, one non-rechargeable battery, one rechargeable battery. Usually the rechargeable battery na best irukkum because of the chinna battery. Adutha or vaati potana thirupi surgery panna thevilla. So we can use it for 15 years like that at a stretch. Stimulation vary according to the Stimulation, that is what I do. Stimulation, no, we have to do the programming again and again and again. We can change the settings. We can give 5, 6, 7, 8 settings to the patient. ஒரு சிம்டம்க்கு ஒரு செட்டிங் வச்சுக்கலாம். So walking க்கு ஒரு செட்டிங் இருக்கலாம், வேலை செய்யறதுக்கு ஒரு செட்டிங் இருக்கலாம். That is called as group settings. So that's why you have to keep on changing. Patient can Yes, patient, the stimulation will give on continuously throughout 24 hours. And patient has a small charger with them. They can increase the current, they can decrease the current based on what the doctor is telling. So what I do, I have a lot of patients now whom I am following, whom I have done the surgeries here. So they keep WhatsApping me and asking me. I will tell them, okay, I can easily now, with all our new technology, WhatsApp and all that, they can send the videos to us. Okay, I will say, okay, now you increase current over pakkam kunjo 2 point edunga. You reduce it on the other side. So it's a very patient and doctor, you see the interaction. It's like a dynamic interaction. It's like a lifelong relationship with the patients. these electrodes are imported or These are all imported electrodes. We don't make these electrodes because, see, this is a very high-end software and it has to be done. There are only few companies and one of the best companies which they have to. how soon the patient will recover after surgery? Yeah, I think that Dr. Vishwanath can answer how soon the patient will recover. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் ஆபரேஷன். இதுல மேஜர் சைடு எஃபெக்ட், உயிரிழக்கிறதுக்கு, பக்கவாதம் வரதுக்கு, இந்த மாதிரி வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரிகவரி அப்படின்னா அந்த தையல் போட்டிருக்கிற தையல், அந்த தழும்புகள் எடுக்கிறதுக்கு 2 வாரம், 10 நாள், 2 வாரம் ஆகும். வேற எந்த ஒரு வகையிலையும் பேஷண்ட்டுக்கு முன்னுக்கு பின் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியாது. ஆபரேஷன் பண்ண அடுத்த நாளே அவங்கள நடக்க வச்சிருவோம். ஐசியூல இருக்க வேண்டிய அவசியம் மேபி 1 நாள் இல்ல 2 நாள். அதன் பிறகு வீட்டுக்கு ஒரு 5 நாளைக்குள்ள வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். DBS patients, it's not suitable for all patients, sir. Correct, sir. You come to know that Correct. patient is So அதுக்கு தான் இந்த டீம் தேவை. அதுக்கு தான் டாக்டர் விகாஷ் மாதிரி ட்ரெயின்டு டாக்டர்ஸ் தேவை. சரிங்களா? எந்த பேஷண்ட்டுக்கு பண்ணணும், எந்த பேஷண்ட்டுக்கு பண்றது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பாக்குறது தான் இந்த மூவ்மெண்ட் டிசார்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், மூவ்மெண்ட் டிசார்டர்ஸ் கிளினிக்கான அவசியம். So that the problem in this surgery was that the coordination between neurosurgeon and neurologist has been now only we are forming teams of movement disorder teams. So my job is to see, I give a patient a percentage. See, நீங்க உங்களுக்கு DBS பண்ணதுனா உங்களுக்கு 80% benefit கிடைக்கும், 90% கிடைக்கும், you are a good candidate. Elana, you will have 30% benefit, please don't do DBS. So this candidacy is decided on many factors. I do something called as UPDRS or testing irukku. Simple clinical testing. Adu ondu persa scan ella kadiyadu. No scan can tell you whether the patient is suitable or not suitable.
Okay, it's only the clinician. Doctor பார்த்துட்டு நம்ம மருந்தோட எஃபெக்ட் என்ன இருக்குன்னா we will find a score. அது ஸ்கோர்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அது பார்த்துட்டு நம்ம டிசிஷன் எடுக்கலாம். Patient should not have speech problem. Severe speech problem இருக்கக்கூடாது. Patient should not have much balance problem. Psychiatric issues, delusionals. So அந்த மாதிரி issues இருக்கோனா usually we will not do DBS. So that's why it is a very select surgery. If you select the patient well, go ahead with a good team of surgeons and all the support doctors, you definitely get good results. That is very important. No, it's not a surgery that surgeon thinks, okay, I'll go and put the electrode, or neurologist thinks, okay, I will just send and get it done from any surgeon. It is never working like that. It has to be a proper program and proper channel, then only this is going to be a successful, which will actually benefit the patient. The patient has Parkinson as well as dementia. Electrodes involved? No. So that is one very good question, sir. Dementia irukona ஒரு பெரிய contract. No. But you won't do that. No, we won't do the surgery. Exactly. Because memory disturbance ayirukana, it is not advisable. But there is a trial going on, especially for dementia and DBS. So there was one small trial where they have chosen adala நம்ம electrodes nucleus வேற nucleus இருக்கு. So dementia க்கு ஒரு வேற nucleus இருக்கு. அதல வெச்சிட்டு ஒரு research trial போயிட்டு இருக்கு. But இப்போதைக்கு clinical indication கிடையாது. So PD patients la dementia இருக்குனா நம்ம DBS பண்ண மாட்டோம். So how much it will cost? That I think our team members and others can, Including clinical test and clinical test is, see, my job is just to see. I mean, it's more important to spend time with the patient and see the patient on several visits. So that is where important. It doesn't need very high funda imaging or testing. To decide a patient, you need only a clinician who can, I think, madam, we have a very senior clinician with us. Madam should tell this. Parkinson's disease essentially the diagnosis is clinical, what we are examining. Additional investigations in the MRI or DOPA is only a supplementary investigation. So on the staging வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி போறாங்கன்னு UPDRS ஸ்கோர்ங்கிறது is a Parkinson's disease rating scale. அது வச்சுட்டு அதுல different aspects அந்த கை நடுக்க எவ்வளவு இருக்குன்னா அதுக்கு தனி ஸ்கோர், நடக்க முடியாம இருக்கிறதுக்கு தனி ஸ்கோர், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்க்கு தனி ஸ்கோர், அந்த மாதிரி இருக்கு. அதை வச்சுட்டு தான் நம்ம டிசைட் பண்றது பேஷண்ட் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கா இல்லையா, மைல்ட், மாடரேட், சிவியர் அந்த மாதிரி போறது. அதை வச்சுட்டு ரொம்ப சிவியராவோ ரொம்ப மைல்டாவோ இருக்கிறவங்க எடுக்காம மிடில் இருக்கிறவங்க செலக்ட் கிரைட்டீரியா, அந்த கிரைட்டீரியா பிரகாரம் ஃபிட் ஆர் கரெக்ட் பேஷண்ட் இஸ் நீடட். கரெக்ட் செலக்ஷன் ஆஃப் த பேஷண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சக்சஸ் ஆஃப் த ப்ரொசீஜர். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த எக்யூப்மெண்ட் தான் அதுதான் காஸ்ட் இம்ப்ளான்ட். ஸோ இந்த பட்சத்தில் அதனுடைய விலை கம்மியாக, இந்த சர்ஜரியுடைய விலை கம்மியாகிறது அதை வச்சு தான் இருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு நியர்லி ஒரு 20 lakhs கிட்ட வருது அந்த இம்ப்ளான்ட் காஸ்ட். இல்லை இப்போதைக்கு இல்லை, அந்த இதில் கிடைச்சதுன்னா நமக்கு அதில் இன்னும் காஸ்ட் கம்மி பண்ணலாம். இந்த இம்ப்ளான்ட் காஸ்ட்டை விட்டுட்டு அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய, இம்ப்ளான்ட் காஸ்ட் தான் ஹையஸ்ட் காஸ்ட். டெஃபினட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாதிக்கு மேல நம்ம மிச்சமாகும். ஆக்சுவலா மோரோவர் இதை சிஎம் ஸ்கீம்லயும் அதர் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்லயும் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு அது பெனிஃபிட் ஆகும். அதுலயும் நிறைய பேர் நமக்கு சர்வ் பண்ணலாம். இல்லை முன்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. சீனியர்ஸ் எல்லாரும் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் ஐ செட், இது ஒரு டீம் ஒர்க். தனியா ஒரு கன்சல்டன்ட்னால பெருசா எஃபெக்ட் கொடுக்கறத விட ஆஸ் எ டீம் ஐ திங்க் வி கேன் சர்வ் பெட்டர். அதே மாதிரி நீங்க இந்த பிடி பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு ரொம்ப டிசபிலிட்டி இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டம், அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கும் கஷ்டம். கேர் கிவர் பர்டன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பெருசா அதை அட்ரஸே பண்றது இல்லை. நம்ம மெயினா பேஷண்ட் என்ன அண்டர்கோ பண்றாங்களோ அதை ஒண்டிதான் பாக்கணும். இவங்களை பாக்கணும்னா ஒருத்தவங்க லீவ் போடணும், அவங்க ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்கணும், யாரும் இண்டிபெண்டா இருப்பாங்க. that way it will be better. So அந்த சஃபரிங் இது மார்டாலிட்டி கிடையாது, ஒரு எமர்ஜென்சி லைஃப் என்டேஞ்சரிங் அப்படி கிடையாது. பட் எக்ஸ்ட்ரீம் டிசபிலிட்டி, அந்த மார்பிடிட்டி இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும்.
எஸ்பெஷலி யங் பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஸோ ஒரு நெக்ஸ்ட் 25 to 30 இயர்ஸ் அவங்களுக்கு நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்குறோம். ஸோ தட் அவங்க ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். சார் ஆஃப்டர் டிபிஎஸ் வந்து அவங்க யூஸ்வல் ஜெனரல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம பேஸ் மேக்கர் வச்சிருக்கோம், ஏர்போர்ட் செக்யூரிட்டி இருக்கு, அதுல கிராஸ் பண்ண முடியுமா, மேக்னெட்டிக் என்னது மைக்ரோவேவ் வீட்ல வச்சிருக்கோம், அதுல இருந்தா நம்ம சோ இந்த டிவைஸ்னா இட்ஸ் a hack proof, it's a very strong device, it doesn't get affected by any kind of security clearance or அந்த மாதிரி ஏர்போர்ட்ல. So and company gives a small card to the patient, அது பார்த்துட்டு they can easily like it's any other cardiac pacemaker. So the device ரொம்ப safe, does most of the activities you can do. Only thing what we are more worried is that sometimes they may have kuch pull irukku electrodes now, you have to be careful with it. But this is the idea. See, patient to lead a normal life. Okay, that is something which is very very important for this case. And I won't show the patient face because we are not last surgery pannirkom. Inike patient daughter inike message pannirukanga, started cooking. Okay, so patient is cooking in his home now and he is asking me when I will get off. Inike off eppo varuna kekvaanga. So you see how happy they are, you know. So this surgery is about a quality of life improvement. And if I am not sure, I am sitting in front of the patient after 1 month and I am facing the patient directly because I am the functional movement disorder person who told the patient you will have 80% benefit. So this is something which we have to choose very very wisely. In fact, my OPD is almost 80% Parkinson's patient. Now OPD I run here because I am a specialist in that. And I refuse more patient than I tell them that you are eligible. That is very important. We should know when to refuse a patient. No sir, you are not eligible. Please take medicines. We will adjust medicines. Medicines la nariya new medicines irukku. Or safinamide solittu one new medicine irukku. And there is one more medicine which is a game changer. It may be a very big game changer. Adoda pair opicapone. அது இப்போ நம்ம கண்ட்ரில அந்த மெடிசன் இல்ல. அதோட சின்ன பிரதர் ஒரு இருக்காரு, என்டகப்பான் இருக்கு, பட் ஒபிகப்பான் இல்ல. When I was in abroad, we were using this medicine. It's a German medicine. If it comes to our Indian market, the scene of Parkinson's is going to change a lot. I strongly believe it because I have seen the benefit of that medicine. Another patient got it from Germany and in Chennai and using it, and very good results. But again, at some point of time, medicine will fail. And the time that namakku DBS evaluation தேவைப்படுது. The DBS battery போட்டதுக்கு அப்புறம் up to 1.5 Tesla MRI பண்ணிக்கலாம். Up to 3 Tesla MRI ஓட strength தெரியும்னா மேக்னெட்ல 1.5 3 அந்த மாதிரி இருக்கும். So 3 Tesla MRI கொஞ்சம் பேட்டரியில ரிஸ்க் இருக்கும். So usually நிறைய பேஷண்ட்ஸ்க்கு MRI தேவைப்படுது. சப்போஸ் என்ன ஹிப் என்ன ப்ராப்ளம், வேற காரணம், osteoarthritis அது மாதிரி. So what we do, we switch off the battery. And the patient has that programmer, sir, I told you, that they can switch off the battery, do the MRI and again switch it on. It's like a, very, very, very niche technology, very good technology. Battery is the maximum life what we can have. But if you compare the disability of that patient, so what you're talking is about young onset Parkinson's disease or YOPD. So these are the patients who have genetic PD. We have not discussed about that. Most of the Parkinson, 90% they don't have any genetic cause, familial cause illa or familial PD. Family la irpona ungalku vandichu appdi kediyadu. Majority of them are just normal idiopathic PD. Only 10% of them can have familial PD or genetic PD. Genetic Parkinson's usually young age la varum, 30 years, 35 years, 40 age la varalam. But அந்த டைம்ல இருந்தா rechargeable battery the best. But 10 years அப்புறம் நம்ம திருப்பி battery 10 to 15 years ஓட extend பண்ணிக்கலாம் service life. Then we have to change the battery alone. இதுல மேல எதுமே surgery, electrodes எல்லாம் தேவையில்லை. Just only the battery, which is a small surgery. Dr. Vishwanath will just do it in a flick. What do you say, sir? No, yeah. சார் சொன்ன மாதிரி அது ஜஸ்ட் இந்த பேட்டரி எங்க பொருத்திருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் ஓபன் பண்ணிட்டு பழைய பேட்டரி எடுத்து புதுசு நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது. அண்ட் இன்னொரு சார் சொன்னதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நார்மல் நரம்பியல் மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் பார்ப்பாங்க, 200 பேஷண்ட் பார்ப்பாங்க, ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இதுல டாக்டர் விகாஷ் ஒரு பேஷண்ட் வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் உட்காந்துருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்கள அனலைஸ் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்கணுமா
ஆபரேஷனை பத்தி யோசிக்கணுமான்னு யோசிக்கிறதுக்கே டைம் எடுக்கும். சோ துல்லியமா ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் மட்டும் துல்லியமான விஷயம் கிடையாது, ஆபரேஷன் செய்யணுமான்னு யோசிக்கிறதே துல்லியமா யோசிக்கக்கூடிய ஒரு பிரான்ச் இது. Some patients I will be seeing some 6-7 times. 1 year wait பண்ணுவோம் சார், வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம் next day ஒரு evaluation பண்ணிக்கலாம். அப்புறம் patient will be ready for surgery. Recently we had a patient, I was not convinced. Patient wants to do surgery, family wants to do surgery, everything is there, but I said no, we'll wait. What is there? First I have to be convinced. அது ரொம்ப முக்கியம், because otherwise we cannot justify this surgery. Thank you, Nirupa, and thank you so much for coming for this press conference today. And at the same time, congratulations to team DBS for their excellent job done and putting us above most of the hospitals in Chennai city. முதல்லங்க ஒரு 2 months before எமர்ஜிங் ஹாஸ்பிட்டல், பெஸ்ட் எமர்ஜிங் ஹாஸ்பிட்டல் அவார்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் மினிஸ்டர் மூலியமா வாங்கப்பட்டது நம்ம போர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனிக்கு. ஒரு 1 week பிஃபோர் டிஓஐ வந்து சவுத் இந்தியாவிலவே பெஸ்ட் எமர்ஜிங் ஹாஸ்பிட்டலா வந்து போர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனியை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுல உங்களோட பங்களிப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பிகாஸ் நாங்க பண்ற இந்த ஒர்க் என்ன இருக்கோ அது வந்து நீங்க டைம் டு டைம் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமா உங்களோட பத்திரிகை இல்ல உங்களோட டிஜிட்டல் மீடியம் மூலியமா நீங்க வந்து அதை வந்து இல்ல டிவி மூலியமாவோ நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லி அதனால நிறைய பேர் பயனடைந்திருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கும் அதனால ஒரு நல்ல பேர் வந்தது. இந்த அவார்ட்ஸுக்கு உங்களோட பங்களிப்பு இருக்குன்றது இங்க நான் பிளேஸ் பண்ண விரும்புறேன். தேங்க்யூ சோ மச் அண்ட் இது கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸா இருக்கட்டும், சர்ஜரிஸா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுல உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னைக்குமே வந்து நாங்க வந்து உணர்வோம். When we are talking about something of this kind, you have to be different. எல்லாராலையும் இது பண்ண முடியாது. ஹெல்த் கேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் கேர் இருக்கு. நார்மலா இது வந்து ரூரல் ஏரியாஸ்ல கன்ஃபைனா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிரைமரி ஹெல்த் கேர் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை கவர்மெண்ட். அங்க வந்து உங்களுக்கு இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், இல்ல பீடியாட்ரிக் அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் ஒர்க் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் செகண்டரி கேர் இருக்கும். மைனர் சர்ஜரி, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ஓகே, இல்லைன்னா மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, இந்த மாதிரி ப்ரொசீஜர். இது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டோட பங்கும் இருக்கும். ஸ்மால் டவுன்ஸ்ல, சிட்டிஸ்ல இது இருக்கும். தென் டெர்ஷரி கேர், ஹை எண்ட் சர்ஜரிஸ் லைக் ட்ராமாவா இருக்கட்டும், கிரிட்டிக்கல் கேரா இருக்கட்டும், இல்ல கார்டியாக் சர்ஜரிஸா இருக்கட்டும், இல்ல இன்டர்வென்ஷன் கார்டியாலஜி, நியூரோ சர்ஜரிஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ஹை அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு. இப்ப 4வது ஒரு இது இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் குவாட்டர்னரி கேர். அங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிஷ் ஏரியாஸ், யாருமே தொடர்றதுக்கு யோசிக்கிற ஒரு நிஷ் ஏரியாஸ், இந்த மாதிரி டிபிஎஸ் இருக்கட்டும், இல்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், எனி டிரான்ஸ்பிளான்ட், ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட், மல்டி ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதே மாதிரி கேன்சருக்கு சம்பந்தப்பட்ட சில ரீசர்ச் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல ப்ரொசீஜர்ஸா இருக்கட்டும், இல்ல டயக்னோசிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ற சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சிலதுதான் இன்னைக்கு வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த டிஸ்டிங்ஷன் ஏன் வருதுன்னா, இப்ப ஒரு சிம்பிள் அண்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த ஏர்போர்ட்ல ரன்வே மேல எல்லா பிளைட்டும் வந்து இறங்க முடியாது. ஏன்னா சில ரன்வே, அந்த ரன்வேயோட லென்த், அதோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளைட் இறங்க முடியும். சில ரன்வேஸ்ல வந்து ஒன்லி 80 hours மட்டும் தான் இறங்க முடியும். சிலதுல போயிங்ஸ் இறங்கலாம், சிலதுல ஒரு ஃபைட்டர் ஜெட் இறங்கலாம், சிலதுல மட்டும்தான் கான்கார்டு இறங்க முடியும். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாதான் நீங்க வந்து அந்த பிளைட் அங்க லேண்ட் அப் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பிளைட் ஓட்டுநர் மட்டுமே இல்ல, அதுக்கு ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புள் ஹேவ் டு ஒர்க், கிரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, தேர் ஆர் சோ மெனி அதர் பீப்புள் ஹூ வில் பி கோஆர்டினேட்டிங் ஃபார் எ சேஃப் லேண்டிங் ஆஃப் த பிளைட். சோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ரிசோர்சஸ், அந்த ஸ்கில், அந்த டெக்னாலஜி, இந்த 4 இணைந்தாதான் இந்த மாதிரி வந்து ஒரு மிக உயர்ந்த தரமான ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்மளால பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி ஒரு ரிசோர்சஸும் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கு, வடபழனியில இருக்கு, ஃபோர்ட்டிஸ்ல இருக்கு. அதுக்குதான் ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டல் நேஷன் வைடு எங்களுக்கு இருக்கிற அந்த நேமே அதனாலதான்.
28 ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கு. அதுல அரௌண்ட் 4500 பெட்ஸ் நாங்க வந்திருக்கிறோம். மோஸ்ட் ட்ரஸ்டட் ஹாஸ்பிட்டல் Fortis Healthcare, ஏன்னா ப்ராசஸ் ட்ரிவன் ஹாஸ்பிட்டல். எது பண்ணாலும் அதுக்கு வந்து நாங்க வந்து we have a way and means to have a tangible, அதாவது எது பண்ணாலும் அதுக்கு வந்து இது கரெக்டா இல்லையான்றது எடுத்து பார்த்து அதை ரிவ்யூ பண்ணி அதுல ஏதாவது தப்பு இருந்தா மறுபடியும் அதை சரி பண்ணி பண்ற ஒரு தன்மை இருக்கிற ஒரு SOPs இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்ணும், டெக்னாலஜி கொண்டு வந்து இது எல்லாமே பணம் இருந்தா வந்துடும். பட் பேஷன்ன்றது ஒண்ணு வந்து இருக்கு, ஸ்கில் இருக்கு. ஸ்கில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பேஷன் இருக்கணும்ன்றது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் விஸ்வநாதன் ரொம்ப அழகா சொன்னாரு, டாக்டர் விகாஸ் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு நாள் பாப்பாரு அப்படின்ட்டு. அந்த டைம்ல அவர் வந்து இன்னொரு நியூரோலஜிஸ்டா இருந்தா ஒரு 50 பேஷண்ட்டை பார்த்துடுவாரு. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது வந்து அந்த தைரியம் இருக்கணும், அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு பட்டிங் இப்போ டாக்டர் விகாஸ் ஐ திங்க் ஹி மஸ்ட் பி அரௌண்ட் ஒரு early 40s ஆர் மேபி early 40s டாக்டர் 42. 42 வயசுல இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எல்லாம் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்பா எங்கேயாவது போயிடுச்சுன்னாக்கா கெரியர்ல வந்து growth ஸ்டாண்ட் ஆயிடும். அதே மாதிரி டாக்டர் விஸ்வநாதா இருக்கட்டும், ஏன்னா அவங்க நார்மலா எல்லாரும் பண்றது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஒரு நாளைக்கு ஒரு 50 பேஷண்ட்டை பார்க்கலாம், ஒரு 10 பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கலாம், அவரு ஒரு 2-3 சர்ஜரி பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. They will earn name as well as money and respect everything in the society. But no, they want to make a difference to the people. அது ஒத்தரா இருக்கலாம். 1,00,000 பேர்ல வந்து 150 பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது ஸ்ட்ரோக் வருது. 1,00,000 பேர் 15 பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கு. அதுல இந்த 15 பேர்ல ஒருத்தராவது லைஃப வந்து நம்ம மாத்தணும். ஓகே, அந்த ரிஸ்க் அந்த பேஷனோட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அவங்க ஒரு டீமை இணைந்து பண்ண முடிய ஒரு சூழ்நிலை வந்து இங்க ஏற்பட்டு பண்ணிருக்கு. அதே மாதிரி அவங்களோட பேஷனையும் அவங்களோட அந்த டிரைவையும் அவங்களோட அந்த ஸ்கில்லையும் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு Fortis வந்து முன்னே வந்திருக்கு. இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் இன்னைக்கு இந்த சக்சஸ்ஃபுல் சர்ஜரியோட சக்சஸ். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட். பிரைஸ் அஃப்கோர்ஸ் சார் நம்ம கையில எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த எலக்ட்ரோட் அந்த இம்ப்ளான்ட் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்களோட வாட் தே டூ as I told you it's very passionate. ஒரு நார்மல் சர்ஜரி பண்ணா என்ன ஒரு சர்ஜனுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நார்மல் பிசிஷியன் என்ன வாங்குவாரோ அதுதான் அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா 20 லட்சத்துல இருந்து 25 லட்சம் 28 லட்சம் வரைக்கும் அந்த இம்ப்ளான்ட் மட்டும்தான். அது நம்ம கையில வந்து இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இஃப் ஆஸ் மீடியா ஓகே இஃப் யூ ரெப்ரசென்ட் டெஃபினட்டா வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்களால. அந்த அப்ராட்ல இருந்து இம்போர்ட் டியூட்டி ஏதாவது எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க எனக்கு கரெக்டா தெரியாது. பட் நார்மலி வந்து அது 15% இருக்கலாம், 12% இருக்கலாம். ஏன்னா இது லைஃப் சேவிங்ல வராது, லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட் தான். இல்ல 40% இருக்கலாம், எனக்கு கரெக்டா அதை பத்தி தெரியாது. பட் என்ன இருந்தாலும் அந்த 10% இருந்தா கூட அது 2 லட்சம் ரூபாய். இட் மேட்டர்ஸ் a lot. இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட்கா இருக்கட்டும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இதுக்கு எல்லாமே வந்து CM ஸ்கீம்ல இல்லாம இருந்தது. பட் அதுக்கப்புறம் CM ஸ்கீம்ல அதை இன்க்ளூட் பண்ணதால எத்தனையோ லட்சம் இப்போ 1000 பேருக்கு 1000 கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து இதனால பயனடைந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் வெரி ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட். ஓகே, அண்ட் வி ஹேவ் வெரி குட் ஹெல்த் மினிஸ்டர் ஆல்சோ ஹூ இஸ் வெரி ப்ரோஆக்டிவ் அண்ட் வெரி அக்ரெசிவ். ஸோ அவர் இதை பத்திய இன்ஃபர்மேஷன் அவருக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பா இதையும் அதுல இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அது மூலியமா நிறைய பேர் பயன்படுத்து, அதாவது யாரால எஃபோர்ட் பண்ண முடியாதோ அவங்களும் வந்து ஆக்சுவலா இது பணக்காரங்க டிசீஸ் சொல்ல முடியாது. ஓகே, இது எல்லாருக்குமே வரலாம். ஓகே, ஆக்சுவலா ஏழை மக்களுக்கு வரும்போதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபேமிலி ஃபுல்லா சஃபர் ஆகும். இந்த பிரெட் வின்னருக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. படிக்கிற குழந்தைங்களே இருக்கலாம், இல்லைன்னா கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணா இருக்கலாம், எல்லாருமே அந்த குடும்பமே பாதிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, பைனான்சியலா, சோஷியலா, பிசிக்கலா. ஸோ கண்டிப்பா நீங்க இது கரெக்டான முறையில நீங்க வந்து இது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா வர்ற நாள்ல கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் இதை வந்து அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அண்ட் அகெயின் தேங்க்யூ சோ மச் டீம் நியூரோ அண்ட் நியூரோ சயின்சஸ் அண்ட் DBS அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிக மிக நன்றி இங்க வந்ததுக்கு. இந்த மீடியம் மூலியமா நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காம்ப்ரஹென்சிவ் DBS கிளினிக்கை வந்து இன்னைக்கு நாங்க வந்து அறிவிக்கிறோம், அபிஷியலா அறிவிக்கிறோம்.
ஐ திங்க் சென்னையில எத்தனை இருக்கும் டாக்டர்? Not many centers are having movement disorders like this. Not many have less than 5. So நம்ம சென்னைன்னு பாத்தீங்கன்னாலே 1.6 crore பாப்புலேஷன் இருக்குமா இன்னைக்கு? 1.5 கோடி கண்டிப்பா இருக்கும். நீங்க திருவள்ளூரா இருக்கட்டும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா, ஸோ வெறும் 5 சென்டர் தான் இருக்கு. அதுல இது வந்து மோஸ்ட் பிகாஸ் டாக்டர் விகாஸ் அகர்வால் டிரைவ்ஸ் இட். ஆக்சுவலா அவர் வந்து அஸ்ஸாம்ல இருந்து வராரு. வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துல இருந்து ஒரு 10 நாள் இங்க வந்துட்டு இருக்காரு. ஃபேமிலி அஸ்ஸாம்ல இருக்கு. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பேஷன் தட் ஹி ஹேஸ் டு டூ இட். ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் என்னோட நன்றி. அண்ட் இந்த ஸ்டோரி வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு ரைட், ஐ எம் ஷூர் தட் இட் வில் ஜஸ்ட் நாட் மேக் டிஃபரன்ஸ் ஃபார் அவர் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபார் அவர் ஹாஸ்பிட்டல்ஸ், but in the larger interest of the patients who need them most. Thank you so much once again. And also please join us for lunch, sir. So, thank you all for coming here. Today we have done a short program about our launch of our program of clinical Parkinson's disease clinic and also a DBS clinic. I am Dr. Vikash Agarwal. Along with me, Dr. Vishwanathan and Dr. Shubha and Dr. Sudhakar. We all are the DBS team at Fortis Hospital Vadapalani, and we thank you all for coming here today. Recently we did a surgery successfully with the most advanced lead, which is called the directional DBS lead, and these surgeries are now more and more common in our country, and which is helping the patients to a lot of degree. So I am in this field of movement disorders, and in Chennai itself I have been doing the surgery since the last 3 years. I am a physician and a movement disorder specialist. My team surgeon and the lead surgeon is Dr. Vishwanathan, who helps for the actual surgical part. I help for the movement disorder part and assessing the patient and determining which patient is suitable for surgery, and after the surgery the need for the programming which is taken care, and the medication adjustment, which is a lifelong process. So this surgery, deep brain stimulation surgery, should be done for limited patients, selected group of Parkinson's patient whom it can really give good results. It is not a cure. I will repeat again, Parkinson's DBS surgery is not a cure. It is another modality of treatment which helps the patient to have a better quality of life. This is something which, and we cannot do this for every patient. It is only for select group of patients. I am helped by my colleague Dr. Shubha, who is a budding neurologist, and she helps me on a day-to-day programming my patients regarding the DBS cases on a daily basis. So we have walk-in DBS and Parkinson's clinic. Members of the community, especially senior people above 60 years of age, they can come and meet Dr. Shubha at any point of time in our hospital, and then when, as per my appointment, when available, we can discuss the further, the Parkinson aspects of the patient and the treatment part. So we believe in medicines and we believe in medical treatment first, but the DBS is a good option for very few patients. So in our clinic, which is a comprehensive Parkinson's disease clinic, we are helped with all our colleagues as a team, and we take a collective decision on what is the best for the patient in our hospital, and which is aptly supported by our ZD and management and the team here at Fortis Vadapalani. Thank you. அந்த நாள் கிடையாது, அதுக்கு முன்னரே எம்ஆர்ஐ செய்யறது, அது ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்காலில் தான் எம்ஆர்ஐ செய்யணும். அதில் அந்த டைம்லேருந்து அந்த ஆப்ரேஷன் அப்படின்ற ஒருக்கான டைமிங் ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு பேஷண்ட் வந்து காலையில் ஒரு சிடி ஸ்கேன் செஞ்சுட்டு, அதன் பிறகு ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டு அந்த எலக்ட்ரோட்ஸை ப்ளேஸ் பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு டோட்டலாக ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். சரிங்களா? ஸோ இது பல இடங்களில் செய்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்பெஷலாக சொல்ல விரும்புகிறோன்னா, ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் எலக்ட்ரோட், அதாவது வந்து சென்சைட் அப்படின்னா அது உள்ள மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை அதுவே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு கரண்ட் அதுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் பண்ணணுன்றத அந்த எலக்ட்ரோடு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சாருக்கு ப்ரோக்ராமிங் அந்த என்னன்னா வயசாக எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது இல்லையா, இங்கே மூளையில் ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் இருக்குது, பேசல் கேங்லியான, அது வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ இவங்களுக்கு தன்னைத்தானே அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டீஜெனரேட் ஆகுது. அதனால வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் இந்த கை நடுக்கம், ஸ்லோ ஆகிறது, ரோபோ மாதிரி நடக்கிறது, கீழே விழுறது, அதெல்லாம்.
ஒரு 10%க்கு மாத்திரம் மரபணுவியல் ஜெனட்டிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மரபணு சார்ந்தே அவங்களுக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்கிறதுனால அவங்க 30-35 வயசுல இந்த ஃபீச்சர்ஸ் வரும். மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆனால் வயசானவங்களுக்கு வருது, அது நியூரோ டீஜெனரேஷன்னால. பண்ணலாம். ஜெனட்டிக்கா இருக்கிறவங்க சின்ன வயசுக்காரங்க இந்த ஃபீச்சர்ஸோட எங்க கிளினிக்ல வர்றப்போ கிளினிக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த ஏஜ் இல்லை இல்லையா, இவங்களுக்கு ஏன் இந்த வயசுல இப்படி வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணுவோம். One more important factor is vascular Parkinson. So இப்போ lifestyle disease-னால தான் sugar BP-னால தான் நமக்கு brainல சின்ன சின்ன strokes வரும். So that we call it a small vessel disease or vascular disease of the brain. அது நிறைய it's very common to know nowadays. But அதனால தான் சில பேஷண்ட்ஸ்க்கு dementia, Parkinson அது வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. So we wrote a paper from my previous book which is published in Lancet journal, which is a very famous journal, that Western Pacific Asia நம்ம இந்த இந்தியா, பங்களாதேஷ் இந்த countries-ல in the coming by 2030 we will have more number of Parkinson's patients and it is going to become a silent pandemic in future, and that is why the need for awareness to do proper exercise, lifestyle modification, at least this category in the vascular Parkinson patients நம்ம load கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் if you have a better quality of lifestyle. Degenerative Parkinson or typical Parkinson's disease, it has to it cannot be cured or controlled by doing these kind of lifestyle changes. But சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் என்ன இருக்குன்னா பேஷண்ட்டோட தேர் ஆர் ஸ்டடீஸ் ஆல்சோ இன் அவர் கண்ட்ரி நவ் 30-40% பேஷண்ட்ஸ்க்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி பார்க்கின்சன் பேஷண்ட்டு. ஏன்னா கோவிட்னால தான் போஸ்ட் கோவிட் அந்த டைமில் எக்ஸசைஸ் இல்லை, எவ்ரிபடி இஸ் கன்ஃபைன் டு த ஹோம், ஸோ சிம்டம்ஸ் ஆர் ஆல்சோ மோர். ஸோ எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் and very active lifestyle is very important for all Parkinson's patients. If one message we can give to them, please exercise. Adala kunju definitely it is going to benefit them. I have seen patients, I am able to reduce medicine for these cases. Dosage ella korchukala. Suppose if they are doing regular exercise. So adu romba important part. இந்த மூளை நரம்பணுக்கள்ல டோபமைன்ற ஒரு வேதி பொருள் சுரப்பு கம்மியா இருக்கிறதுனால இந்த பாதிப்பு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட். அது ஆக்சுவலா கம்மிங்கிறத விட அது ரொம்ப ஒரு பேலன்ஸ்ல இருக்கும் பிரெயின்ல. சில இடத்துல ஜாஸ்தியா இருக்கணும், சில இடத்துல கம்மியா இருக்கணும், கரெக்டான டைம் சுரக்கணும். அது சுரக்கிற முறையும் ஜஸ்ட் லைக் தட் சுரக்கிறது கிடையாது. சில சமயத்துல ஜாஸ்தி, சில சமயத்துல கம்மி. அந்த மாதிரி நீங்க சொன்னது கரெக்ட் தான். டோபமினோட இதனால தான் இந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் வருது. பட் அந்த ஜென்டில் பேலன்ஸ் வந்து பிரெயின்ல வந்து எப்பயுமே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது உடல்ல